இப்போ ஜாய் கிறிஸ்டல்டா வந்து முன்னாடியே இவர் மேல வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க. என்ன வந்து நம்ப வச்சு இந்த மாரி ஏமாத்திட்டாரு அப்டின்னும் பொழுது, மாதம்பட்டி மேல என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வாய்ப்பு இருக்கு? கம்ப்ளைண்ட் கொடுத்து அட்லீஸ்ட் பர்சன் ஹஸ் டு பி கால்டு ஃபார் த என்கொயரி. கண்டிப்பாக கூப்பிட்டுருக்கணும். அது இங்கே கூப்பிடல. இன்னொன்று, இது விஷயம் எப்படின்னா கான்ட்ரவர்ஷியலாக தான் இருக்குது. கமிஷன் ஆஃபீஸில் கொடுக்குறது விச் இஸ் அ கரண்ட் பேப்பர். அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கண்டிப்பாக அனுப்புவாங்க. பர்டிகுலர் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அந்த கம்ப்ளைண்ட் போன அப்புறம் இத்தனை நாளுக்குள்ளே அதை விசாரிச்சு அது திரும்ப கமிஷன் ஆஃபீஸ்க்கு கம்ப்ளைண்ட் அனுப்பப்படணும். என்ன ரிப்போர்ட் ஸ்டேட்டஸ் அனுப்ப பண்ண அப்போ 1.5 மாசமா ஏன் பண்ணல? ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த இடத்துல நான் உங்களோட பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் போயிட்டு கமிஷனர் அவர்களை டேக் பண்ணியிருந்தாங்க. ட்விட்டரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் சிஎம்க்கு இந்த இடத்துல அவங்க வந்து பர்சனலாக லெட்டர் எழுதுனதாகவும் சொல்ல தகவல் வந்துட்டு இருக்கு இந்த இடத்துல இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் வந்துட்டு காவல்துறை என்ன வந்து அலக்களிக்கிறாங்க, ரொம்ப வந்து மெத்தனம் காட்டுறாங்க. பிகாஸ் ஆஃப் அங்கே பணம் படைத்தவர், புகழ் படைத்தவர் அப்படிங்கிற ரீசனா அப்படிங்கிற மாதிரி. இது எப்படின்னா ஏன் இந்த டிலேன்றது தான் இப்போ கொஸ்டின் மார்க் ஆகிருக்கு. இல்லைனா அடுத்தது இவங்க நாடக்கூடியது கண்டிப்பாக டைரக்ஷன் பெட்டிஷன் கோர்ட்டாக தான் இருக்கும் இல்லையா? காவல்துறை தரப்பில் நாங்கள் இந்த மாதிரி இவ்வளோ பண்ணிட்டோம், இதெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம், எங்களுக்கு எந்த விதம் இது வரைக்கும் எங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கல, எங்களுக்கான எந்த வித சொல்யூஷனும் எங்களுக்கு கிடைக்கல, அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல. ஸோ நாங்கள் கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறோம், கோர்ட் அதெல்லாம் விசாரித்து என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுங்கள், இத்தனை நாளைக்குள்ளே இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கோர்ட் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஆர்டரை பிறப்பிப்பாங்க.